கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நற்செய்தி எப்படி சொல்வது? இயேசுவை அறியாதவர்களுக்கு எப்படி சொல்வது? இந்திய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற சமயத்தவரெல்லாம் எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக எடுத்த படங்கள் தான். சத்தியத்தை தேடி ஒளியை தேடி சாருஹாசன் நடித்த அந்த படங்கள் எல்லாம் நான் எழுதி இயக்கிய படங்கள். இப்படித்தான் என்னுடைய ஊழியம் இன்றைக்கும் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய இடங்களில் அந்த படங்களை ஒளிபரப்புகிறோம். நிறைய சர்ச்சஸில், நிறைய கிராமங்களில், தெருக்களில் எல்லாம் அந்த படங்களை திரையிட்டு மக்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவை இந்திய நாட்டின் கலாச்சாரம், இந்திய பண்பு இதற்கு எவ்விதமாக, இதன் மூலமாக, இந்திய இலக்கியங்கள் மூலமாக அவரை எப்படி மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும் என்கின்ற கருத்தரங்குகள், இது போன்ற செய்திகள், சிறப்பு செய்திகள் எல்லாம் செய்து இன்று நான் ஓடிக்கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 350 சர்ச்சில் இதுவரைக்கும் பேசியிருக்கேன். ஹல்லேலூயா. 4 பேருக்கு நன்றினா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டேன்னா என்னை தூக்கி போகிறதுக்கு 4 பேர் வேணும். அப்படி தானே பேசுகிறாங்க மக்கள்லாம். நம்மளே கூட சொல்லுவோம், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, என்னை தூக்கி போட்டுருங்க, நான் செத்துட்டேன்னா தூக்கி போட்டுருங்க, நான் மரித்து விட்டால் என்னை தூக்கி போட 4 பேர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர், நம்முடைய கடவுள் சொல்லுகிறார், மரித்த பின்பு தூக்குவதற்கான 4 பேர் எனக்கு தேவையில்லை, மரிக்காமல் இருப்பதற்கு தூக்க 4 பேர் வேண்டும். ஹல்லேலூயா. மரியாமல் இருப்பதற்கு தூக்கும் 4 பேர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேனா என்பதுதான் இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாடம். மார்க்கு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம் யாராவது. முதல் 2 வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார். ஓகே, மறுபடியும் அவர் கப்பர்நகூமுக்கு வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி ஜெபாலயத்திற்கு வருகிறவர். அவர் அடிக்கடி தான் வரார், அவர் அடிக்கடி தான் சர்ச்சுக்கு வரார். நம்ம தான் எப்படி வரும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். நம்ம ரெகுலராக வரோமா? அவர் ரெகுலராக தான் வராரு. அப்போது அவர் அப்படி வரும்போது அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, இதுதான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும்.